உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியா பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆனி மாத ராசி பலன்கள், ஆனி மாத வார ராசி பலன்கள். ஆனி மாதம் 23ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 29ஆம் தேதி வரை, ஜூலை மாதம் 7ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 13ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். தனுசு ராசி நேயர்களை, உங்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு? ஆனி மாதம் 23 முதல் ஆனி 29 வரையில, ஜூலை மாதம் 7 முதல் 13 வரையில தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு? தனுசு ராசி என்று சொல்லும் பொழுதே மனசுல பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள். தனுசு ராசி பொறுத்தளவுக்கு பூராட நட்சத்திரக்காரர்கள் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க. பூராட நட்சத்திரம் தனுசு ராசி, மூல நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி இருக்கீங்க. இதில் மூல நட்சத்திரம் தனுசு ராசி மனதளவில் திருமணத்தினால அதிக பாதிப்புகள், புராண நட்சத்திரம் தனுசு ராசி உத்தியோகத்தினால நிறைய பாதிப்புகள், திருமண வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகள், போராட்டமே வாழ்க்கையாக இருக்கே அப்படின்னு மனக்கலக்கங்கள்லாம் இருந்தது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தனுசு ராசி பொறுத்தளவுக்கு இதற்கு குரு ஆதிக்கம் உள்ள ராசி தான். உங்கள் சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? உங்களுடைய விஷயப்படி சில விஷயங்கள்லாம் நன்னா இருக்கும் இல்லையா? ஸோ அது காரணமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது எப்பொழுதும் நம்பிக்கையுடன் இருப்பார்கள். எப்போதுமே அவங்களுக்குன்னு ஒரு தனி நம்பிக்கை உண்டு. ஆன்மீகத்தை விரும்புவார்கள். ரொம்ப ஆன்மீக பற்று, ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். சுதந்திரம் பிடிக்கும். ஒருத்தர் கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு பிடிக்கும். சுதந்திரமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. புத்திசாலிகள், நல்ல அதிபுத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களுடன் விரைவில் பழகுவார்கள். யாரையாவது பார்த்தோன்னே டக்குன்னு பழகிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உண்டு. குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் ஆன்மீக அக்கறை, பெரியோர்களை மதிப்பார்கள், சண்டைகள் தவிப்பார்கள். ஆனால் சில சமயங்களில் பொறுமையின்மை ஏற்படும். சில நேரத்தில் எவ்வளோதான் பொறுமையாக போகிறது சொல்லுங்கள், பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி குட் பாண்டிங் வித் சிப்ளிங்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் வேலை அப்படின்னு எடுத்துட்டோன்னா பெஸ்ட் இன் எஜுகேஷன், லா, ட்ராவலர், டீச்சிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். சக்ஸஸ் த்ரூ நாலேஜ் அண்ட் ஹானஸ்டி கேன் ஷைன் இன் பாலிட்டிக்ஸ் அண்ட் லீடர்ஷிப் ரிசர்ச். அதே போல் சூட்டபுள் ஃபார் ஃபாரின் ரிலேட்டட் ஜாப்ஸ். ஸோ கல்வி, சட்டம், போக்குவரத்து, ஆசிரியர் வேலை, ஆன்மீகத்துறையில் வெற்றி, வெளிநாடு சார்ந்த வேலைகள். ஸோ வேலையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அமோகமாக சில விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். வேலை மாறலாம். ஸோ வேலை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல மாறுறதுக்கு சில விஷயங்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு முடிவு எடுக்கலாம். அமோகமாக இருக்கும். திருமணம் சம்மந்தப்பட்டது, காதல் சம்மந்தப்பட்டது, ஆனஸ்ட் கேரிங் பார்ட்னர்ஸ் உண்டு. அதே போல் எக்ஸ்பெக்ட் ஃப்ரீடம் இன் ரிலேஷன்ஷிப். ஸோ மே ஃபேஸ் டிலேஸ் ஆர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கொஞ்சம் உண்டு. பெஸ்ட் மேட்சஸாக சில பேருக்கு அமையும். உண்மையான காதல், வாழ்க்கை துணையிடம் சுதந்திரத்தை விரும்புவார்கள். சில நேரங்களில் புரிதல் குறைவாக பிரச்சனைகள் ஏற்படும். புரிதல் குறை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதிகமாக இருக்கும். சில நேரத்தில் அது காதலாக இருந்தாலும் சரி, திருமண உறவாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து அந்த சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட தவிர்க்கிறது நல்லது குடிமன வரையில். அதே போல் பணம், நிதி நிலைமை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கெயின்ஸ் த்ரூ எஜுகேஷன், ஸ்பிரிச்சுவல் ஒர்க், ஃபாரின் லிங்க்ஸ் இதெல்லாமே உண்டு. சடன் ப்ராஃபிட்ஸ் த்ரூ லக் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பெண்ட் ஆன் ட்ராவல், ஸ்பிரிச்சுவல் காசஸ், நீட் டு அவாய்டு ஓவர் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக வழி, கல்வி, வெளிநாட்டு தொடர்பு மூலம் பண வரவு, திடீர் அதிர்ஷ்டம். ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. அதே போல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கணும். ஷுட் அவாய்டு ஓவர் எக்ஸ்கர்ஷன் சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மேல் கால்கள், சிறுநீரக பிரச்சனைகள், கல்லீரல் தொடர்பான சிக்கல்கள் உண்டு. ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீட் டு வாட்ச் டயட் அண்ட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் சில விஷயங்களில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக. குரு பகவான் வியாழக்கிழமையில் வழிபாடு செய்யவும். அதே போல் பார்த்தீங்கன்னா புஷ்பராகம் அணிவது, அதாவது கனக புஷ்பராகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆள்காட்டி விரல், இண்டெக்ஸ் ஃபிங்கரில் உங்கள் ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் குருஸ்தானம் என்ன இருக்குதுன்னா குறைஞ்சது ஒரு 3 கேரட் முழுமையாக இருக்க வேண்டும். 2.25 கேரட்டில் இருக்கலாம், 3 கேரட்டுக்கு மேலே இருக்கலாம், இல்லை மினிமம் 3 கேரட் இருக்கலாம். கனக புஷ்பராகம் வாங்கி ஆள்காட்டி விரல் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல பலன்கள், நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்டது, திருமணம் கூடி வரும், மறுமணம் கூடி வரும். விவாகரத்து கேஸ் சம்மந்தமான சில விஷயங்கள் சாதகமாக முடியும். பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்கள் சாதகமாக முடியும். அதே போல் மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. மனதில் உற்சாகம் பிறக்கும், புதிய உற்சாகம் பிறக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மனை வாங்குறதோ, பூமி வாங்குறதோ, ஒரு இடம் வாங்குறதோ, அட்வான்ஸ் கொடுக்குறதோ, சில விஷயங்கள் செய்கிறதோ அதிலெல்லாம் சில முனைப்பார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலி
ரெக்கமெண்டட் ஜாப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும், ரெக்கமெண்ட் பண்ணி சில ஜாப்ஸ் எல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு சரியாக வரும்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் சம்மந்தமான தொழில்களில் சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு யதார்த்தமாக நடந்து கொள்வார்கள். பெண்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களுக்கு ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது. ரொம்ப நிறைய கற்பனை அளவில் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிக்கக்கூடாது. பெண்கள் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் பெண்கள் எச்சரிக்கைகளுக்கும் வெகு தூர பயணங்கள் பெண்கள் தவிர்ப்பது நல்லது. அதே போல் வீண் வாக்குவாதம், சண்டை, உங்கள் சண்டைகள் போக வேண்டாம். நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ உங்கள் கணவர்கள்லாம் இருக்காங்கன்னு சொன்னால் அவருடைய உடல்நிலை கவனம் தேவை. அவருக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், என்ன பண்ணணும். அவங்க தனுசு ராசிக்காரை பொறுத்தளவுக்கு பெண்கள் கணவரை டென்ஷன் ஆக்கி பார்க்காதீங்க. தேவையில்லாமல் ஒரு டென்ஷன் பண்ணாங்க, விட்டுருங்க. இந்த வாரம் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்காதுனால ரொம்ப டென்ஷன் ஆக்கி பார்க்காதீங்க. கொஞ்சம் ஒரு விட்டு பிடிங்களேன். சரி, இப்போ ஷார்ட் அண்ட் ஷார்ட்டு விட்டு பிடிங்க, பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. கொஞ்சம் இது பண்ணு. சிறு குறு தொழில் சம்மந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான லாபம் இருக்கும். கொடுக்கல் வாங்கும் விஷயத்தில் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே தனுசு ராசியை பொறுத்தளவில் நிதானித்து செய்யணும். அவசரப்படக்கூடாது. எந்த ஒரு சின்ன விஷயத்துலையும் அவசரம் காட்டக்கூடாது. நம்ம தான் ப்ரில்லியண்ட்டாக இருக்கோம், மற்றவங்கெல்லாம் ப்ரில்லியண்ட் கிடையாதுன்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா தனுசு ராசி பொறுத்தளவு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லாமல் செய்பவர்கள் நிறைய பேர் சொல்லாமல் செஞ்சுட்டு போயிடுவாங்க. வீடு விஷயத்தில் அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கேஸ் நடக்குது, ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. நாசுக்காக சில விஷயங்கள் எப்படி பண்ணும்போது அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல பிரச்சனைகள் உண்டு. அரசாங்கம் சம்மந்தப்பட்டது, அரசாங்க வேலையில் இருக்கீங்க, அதில்னா சில சிக்கல்கள் வந்து மறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 7 8 புதன், 9 செவ்வாய் கேது இருக்குது. ராசிக்கு 3 இடத்துல இருக்காது. சகோதரி படியிலலாம் நிறைய பிரச்சனைகள் வரும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நான் ஏன்டா உங்ககிட்ட பேசுகிறேன், நீ ஏன்டா எங்கிட்ட பேச வர, நான் ஒம்புக்கு வந்தேனா, நான் உங்ககிட்ட வந்தேனா அப்படிங்கப்பா. சகோதரிகளும் உணம் தேவையில்லாத சண்டைகள் வரும், தேவையில்லாத மனப்பிரச்சனைகள் குடும்பத்தில். சின்ன இந்த 3ஆம் இடத்துல இந்த சனி ராகுனாலே தேவையில்லாத பிரச்சனைகளாக வரும். வார்த்தைகளை விட்டு வம்பு சண்டை பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். அதனால் நான் சொல்லியிருக்கக்கூடிய ரெமடிஸ் அதே மாதிரி பண்ணுங்கள். நான் சொல்லியிருக்கக்கூடிய வழிபாடுகள் அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணினீங்களே ஆனால் உங்களுக்கு சிறப்பான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு. குரு பகவான் வழிபாடு என்றைக்குமே மறந்துடாது. குரு பகவானுக்கு வந்து 3 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரமாக அமையும் அப்படிங்கிறது. இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறது எல்லாமே பொது பலன்கள் தான். பொதுவாகவே பொது பலன்கள் தான். நேர்கள் நிறையா பேர் வந்து நிறையா ஃபோன் பண்ணி, சுவாமி நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலன்களே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைவாக இருக்குது, இன்னமும் என் வாழ்க்கையில் நடந்ததாகவே நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் கால் பண்ணியிருக்கீங்க, நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், நிறையா விஷயங்கள் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே நேர்கள், அதாவது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்கிற மாதிரி மக்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். நாங்கள் வந்து வழிகாட்டுதல் தான் எங்களுடைய வேல். ஸோ இந்த வாரத்தில் இப்படி இருங்க, இந்த வாரத்தில் இப்படி பண்ணுங்க, இது செய்கை இப்படி பண்ணுங்க, நல்லா இருக்கும். இது வந்து பொது பலன்கள். நம்ம சுய ஜாதகம், ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது. நம்ம சுய ஜாதகத்தை நம்ம பார்த்து நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தில் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குமா, நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. இந்த நம்பரை தொடர்பு கொண்டு ஒரு சிறிய கட்டணத்தோடு உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ கால் மூலமாகவோ, ஜூம் மீட்டிங் மூலமாகவோ, அல்லது நார்மல் கால் மூலமாகவோ, அல்லது குரல் பதிவாகவோ நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய பரிகாரங்கள் எல்லாமே ராசி கற்கள், ஜோதிடம் சம்பந்தப்பட்டது, வாஸ்து சம்பந்தப்பட்டது, எண்கணிதம் சம்பந்தப்பட்டது, பிரசன்னம் சம்பந்தப்பட்டது, ஆருடம் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே ஒரு ஜோதிடர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். கைரேகை வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம கையில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டாலே போதும், கைரேகை வரைக்கும் நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ உங்கள் கையை நீங்கள் ஒரு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து நல்லா தெளிவாக எடுத்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால் பார்த்து சொல்ல முடியும் எப்படி இருக்குது. ஆண்களாக இருந்தால் வலதுகை, பெண்களாக இருந்தால் இடதுகையில் நம்ம உங்களுடைய கிரக படங்களை எப்படி இருக்குன்னு ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கும் சௌகரியமாக இருக்கும். ஸோ சொல்லலாம். ஸோ இத்தனை அமைப்பு கொண்ட நம்ம நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்குமே எல்லாருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும். 12 ராசி பலன்களில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா பரிகாரங்கள்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போதுமே 24/7 நீங்கள் எப்போதுமே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம். மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியா. ஸோ என்னுடைய இதில் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். ஸோ அனைவரும் எல்லாமே கிடைக்கணும். அந்த வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்கள்லாம் சிறப்பான ஒரு இப்போ ஆஷாட நவராத்திரி நடந்துருக்கு. அடுத்தடுத்து எல்லாருக்கும் இறைவனுடைய பரிபூர்ண ஆசியோடு இஷ்ட தேவதா, குலதேவதா, நட்சத்திர தேவதா, பிரார்த்தனா தேவதா, பாரம்பரிய தேவதா, குல தேவதா, மாதா பிதா, குரு ஆசீர்வாதத்தோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.